பராசக்தி உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். அசுரன் படத்தில் ஒரு அழகான டயலாக் வரும். நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுங்க, ரூபா இருந்தால் பிடிங்கிக்குவாங்க, கல்வியை மட்டும் உங்ககிட்ட இருந்து யாரும் எடுத்துடவே முடியாது சிதம்பரம். தனுசு பையனுக்கு சொல்லி கொடுப்பாரு, படித்து ஒரு அதிகாரத்துக்கு வா, நீ அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு மற்றவன் செஞ்சதை நீ யாருக்கும் செய்யாமல் இரு அப்படின்னு சொல்லுவாங்க. சார், ஒரு டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு ஒன்று வருது. ஒரு முடிவை வாழ்க்கையில் எடுக்க வேணும். அதிர்ஷ்டத்தை நம்பி ஒரு முடிவை எடுக்க முடியுமா? பணத்தை நம்பி ஒரு முடிவை எடுக்க முடியுமா? வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தான் கற்ற கல்விதான் ஒருவனுக்கு உறுதுணையாக இருக்குமே தவிர பணமோ அதிர்ஷ்டமோ இருக்கவே இருக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான விஷயம். தான் வாழணும் அப்படின்னு சொன்னால் பணம் போதும் சார். தான் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, வாழனாலும் பரவாயில்லன்னா அதிர்ஷ்டம் போதும் சார். ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கணும்னா கல்வியால் மட்டும்தான் சார் முடியும். அதற்கடுத்து நம்ம அணியில் படிப்பு என்று பேசுவதற்காக கடலூரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கவிஞர் தணிகைவேலன் அவருடைய கருத்துக்களை, இப்போ இது எல்லாம் தாண்டி படிப்பால் தான் எல்லாம் சாதிக்க முடியும், கல்வியே மிக சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்காக கடலூர்லேருந்து தணிகைவேலன் ஐயா வந்திருக்காங்க. அவரை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்கு நடுவர் உள்ளிட்ட நல்லவையை வணங்கி, நடுவர் அவர்களே, முதல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பணக்காரர்கள் இந்த சென்னையில் எத்தனையோ பேர் இருக்காங்க, அதிர்ஷ்டத்தால் உயர்ந்தவர்கள் இந்த சென்னையில் எத்தனையோ பேர் இருக்கலாம். அவர்களெல்லாம் விட்டுட்டு உங்களை நடுவராக கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்கன்னா, இந்த மனுஷன் நல்லபடியாக PhD முடிச்சிருக்காரே, அறிவார்ந்த கருத்துக்களை இந்த சமூகத்துக்கு தருவாரே, இவரை உட்கார வச்சா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை நடுவராக உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அடிப்படையில் அவருடைய கல்விதான் அவரை இந்த இருக்கையில் அமர வைத்திருக்கிறது என்று சொன்னால், தலைமையே கல்வி பக்கம் இருக்கும்போது நான் மட்டும் எந்த பக்கம் இருக்கும்? யோசிச்சு பாருங்க. என்னட்டிருந்தே ஆரம்பிக்கிறார் அவர். அசுரன் படத்தில் ஒரு அழகான டயலாக் வரும். நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுங்க, ரூபா இருந்தால் பிடிங்கிக்குவாங்க, கல்வியை மட்டும் உங்ககிட்ட இருந்து யாரும் எடுத்துடவே முடியாது சிதம்பரம். தனுசு பையனுக்கு சொல்லி கொடுப்பாரு, படித்து ஒரு அதிகாரத்துக்கு வா, நீ அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு மற்றவன் செஞ்சதை நீ யாருக்கும் செய்யாமல் இரு அப்படின்னு சொல்லுவாங்க. விளிம்பு நிலை மக்களின் ஒரே பிடிமானம் அவர்கள் வாழ்க்கையில் இருப்பதே கல்வி தாங்க. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாத்தையும் இழந்துட்டான்னு வச்சுங்க, அவன் அதிர்ஷ்டத்தை நம்பி காத்துக்கிட்டு இருப்பானா? பணம் யாராவது கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக கையேந்தி நிற்பானா? எல்லாவற்றையும் இழந்து விட்டு ஒருவன் இருக்கும் பொழுது அவனுக்கு இருக்கின்ற ஒற்றை நம்பிக்கை, ஒற்றை ஒளி, அதுதான் படிப்பு. என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. உட்காந்தவங்க பூரா அதிர்ஷ்டம் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம், பணம் இருந்தால் ஜெயிச்சிடலாம். அனலட்சுமி பணம் நல்லா வீடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, ஆனால் அனலட்சுமி இத்தனை லட்சத்தில் வீடு கட்டி வச்சுருக்காங்களே திருச்சியில் அப்படின்றதுனால அவங்களுக்கு பெருமையாக இத்தனை கல்லூரிகளுக்கு அனலட்சுமியை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால், அத்தனை கல்லூரிகளில் இருக்கின்ற மாணவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஏதாவது ஒரு நல்ல கருத்தை படித்த அனலட்சுமி படிக்கின்ற மாணவர்களுக்கு சொல்லுவாங்க. அப்படின்றதுனால தான் பணக்கார அனலட்சுமியாவை கூப்பிட்டாங்க. யோசிச்சு பேசணும் சார். அப்படின்னா திருச்சியில் பல பேர் இருக்காங்களே பணக்காரங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கணும் சார். அனலட்சுமியை கூப்பிட்றாங்க. நான் மட்டும் இல்லை சார், சின்ன வயசில் என் பாட்டியே சொல்லுவாங்க சார், கல்வி என்பது மட்டும்தான் அழியாத செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளவோ பெரிய சபைகள் அந்த காலத்தில் இருந்தே, அரசவையில் கூட படித்தவர்களைத்தான் அரசன் முன்னே உட்கார வைத்து விட்டு செல்வந்தர்கள் எல்லாம் அடுத்த நிலையில் தான் அரசனே வச்சுருந்தான். ஏன்னா படித்தவன் தான் ஒரு நாட்டை காப்பாற்றுறது எப்படின்றத சொல்லுவான்றது அரசனுக்கு தெரியும். அரசனுக்கு தெரிஞ்சது அன்னலட்சுமிக்கு ஏன் தெரியல அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. சார், ஒரு டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு ஒன்று வருது. ஒரு முடிவை வாழ்க்கையில் எடுக்க வேணும். அதிர்ஷ்டத்தை நம்பி ஒரு முடிவை எடுக்க முடியுமா? பணத்தை நம்பி ஒரு முடிவை எடுக்க முடியுமா? வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தான் கற்ற கல்விதான் ஒருவனுக்கு உறுதுணையாக இருக்குமே தவிர பணமோ அதிர்ஷ்டமோ இருக்கவே இருக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான விஷயம். சார், இந்த பொருளாதார சுதந்திரம்னு ஒன்று இருக்குது நடுவர் அவர்களே. பொருளாதார சுதந்திரம் யாருக்கு இருக்கும்? நிறைய பணம் வச்சுட்டு அவன் நிறைய செலவு பண்ணுவான், அதனால் அவனுக்கு பொருளாதார சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட முடியுமா? இருக்காது, கிடையாது. அவருக்கு நிறைய அதிர்ஷ்டம் இருக்குது, போகிற வழியில் பூரா அவருக்கு வெறும் 500 ரூபாய் கட்டாதான் கையில் கிடைக்கும்,
அப்படின்றதுனால அவருக்கு பொருளாதார சுதந்திரம் இருக்குன்னு அர்த்தமா? கிடையாது. எவன் ஒருவனிடம் கல்வி இருக்கின்றதோ அவனிடம்தான் பொருளாதார சுதந்திரம் இருக்கும். பொருளாதார சுதந்திரம்னா என்ன தெரியுமா? தான் கிட்ட இருக்கிற செல்வத்தை வச்சுக்கிட்டு அதை எப்படி சரியான முறையில் செலவழிக்கணும், அதை எப்படி சரியான வகையில் வாழ்க்கைக்கு பயன்படுற வகையில் மாற்றிக்கணும் அப்படின்றத கல்வி மட்டும்தான் சார் ஒருத்தனுக்கு கற்றுக் கொடுக்கும். தான் வாழணும் அப்படின்னு சொன்னால் பணம் போதும் சார். தான் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, வாழனாலும் பரவாயில்லன்னா அதிர்ஷ்டம் போதும் சார். ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கணும்னா கல்வியால் மட்டும்தான் சார் முடியும். பணம், அதிர்ஷ்டம் எல்லாம் சுயநலத்தை சார்ந்தது. கல்வி என்பது மட்டும்தான் ஒரு சமூக மாற்றத்தை சார்ந்தது சார். நீங்கள் எங்கே நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கீங்களா நடுவர் அவர்களே? போயிருக்கீங்க இல்லையா? நீங்கள் வெளிநாடுகளுக்கு போயிருப்பீங்க, வெளியூர்களுக்கு போயிருப்பீங்க. எல்லா இடத்துலையுமே சபையில் மரியாதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவான், பணம் இல்லை அப்படின்னு வச்சுங்களேன் அப்படியே மாற்றி பேசுவான், அந்த மரியாதை இருக்காது. ஒருத்தவன் அதிர்ஷ்டம் வந்து நிறைய செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு, செழிப்பாக இருக்கான்னா அப்போ ஒரு மரியாதை கொடுப்பான். அவங்ககிட்டயே அந்த ஹீரோ பெரிய ஸ்டாராக இருக்காரு மதிப்பாங்க. நாளைக்கே 4 படம் ஊற்றிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதிக்க மாட்டேங்க, அதிர்ஷ்டம் போச்சே சார். இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில், சினிமா இண்டஸ்ட்ரியில் அதுதான் நிதர்சனம். ஃபஸ்ட்டு படம் ஹிட்டு கொடுப்பாங்க, அடுத்த படம் ஹிட்டு கொடுப்பாங்க, அடுத்த படம் நேராக அவங்க கூட இருந்தவங்களெல்லாம் விட்டுட்டு இருக்கிறதுலே ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் எடுப்பாங்க. படம் ஃப்ளாப் ஆகிடும், கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிடும். அப்படி ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் அவனை மதிக்காமல் போயிடுவாங்க. பணம் இருந்தால் ஒரு மாதிரி, பணம் இல்லாவிட்டால் ஒரு மாதிரி, அதிர்ஷ்டம் இருந்தால் ஒரு மாதிரி, அதிர்ஷ்டம் இல்லாவிட்டால் ஒரு மாதிரி. ஆனால் எப்பொழுது ஒருவனிடம் கல்வி என்கின்ற ஒன்று வந்து சேர்கிறதோ அப்பொழுது அவனுக்கு கிடைக்கின்ற மரியாதை அவன் வாழும் வரை, ஏன் அவன் இறந்த பிறகு கூட கல்லறையில் அவன் பெயருக்கு பின்னால் வருவது அவனுடைய பணத்தின் மதிப்பு கிடையாது, அவனுடைய அதிர்ஷ்டத்தின் மதிப்பு கிடையாது. தனிகை வேலை நாளை இறந்தால் கூட அவனுக்கு பின்னால் போடுவது பிடெக் ஐடி அப்படின்றத தான் போடுவாங்களே தவிர செத்த பிறகும் கூட ஒருத்தவன் கூட வர்றது அவனுடைய படிப்பு மட்டும்தான் சார். ஆமாம், ஆசிரியரும்பாங்க. இப்போ அம்பேத்கர் வந்து எல்லாரும் இந்த நிமிஷம்லேயே கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா அவருடைய படிப்பும் அவர் எழுதிய அந்த சட்டமும் நிதர்சனமான உண்மை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் சின்ன வயசில் இருக்கும்போது அவர் போயிட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறாரு, அம்மா ஸ்கூலில் இவங்கெல்லாம் கீழே இவங்கெல்லாம் மேலே அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் யாருமா சொல்கிறா அப்படின்னு. அதெல்லாம் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏம்மா புத்தகத்திலே அப்படிலாம் எழுதியிருக்கு? ஆமாப்பா, ஒரு புக்கில் தான் எழுதியிருக்கு, இவங்கெல்லாம் கீழே இவங்கெல்லாம் மேலே அப்படின்னு சொல்லி. அப்போது சிறுவனாக இருக்கிற அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறாரு, நான் பெரியவனானது ஒரு புத்தகம் எழுதுவேன், அந்த புத்தகத்தில் இவர்கள் கீழ் இவர்கள் மேல் என்றெல்லாம் எழுத மாட்டேன், எல்லோரும் சமம் என்று எழுதுவேன் அப்படின்னு சொன்னார். சொன்னதோடு இல்லாமல் அவர் கற்ற கல்விதான் அவர் பெரியவனானதும் அவர் எழுதிய புத்தகம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இந்த இந்தியாவின் ஒட்டுமொத்த தலையெழுத்தையை மாற்றியது என்று சொன்னால் கல்வி என்கின்ற ஒற்றை ஆயுதத்தை கொண்டு இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றி அமைத்தார். ஆமாப்பா, இப்போ வந்து உங்களுடைய கருத்துக்களை நானும் கொஞ்சம் உள்ளே வரேன். ஏன்னா இன்றைக்கி உலகமே நம்ம வந்து கையில் வச்சுருக்கோம்னா அதுக்கு கூகுள்னு ஒன்று இருக்குது. இந்த கூகுளுடைய சிஇஓ யார்? சுந்தர் பிச்சை. அவர் கற்ற கல்வி தான் உலகத்தையே அவர் ஆள வைக்குது. ஒரு சாஃப்ட்வேரில் வந்து உலகத்தையே அவர் கட்டி ஆள்றாரு இந்த கூகுளுடைய சிஇஓ. அந்த கருத்துக்கு நான் உள் வாங்குறேன். நடுவர்களே, நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க இல்லையா, அன்னலட்சுமி கிட்டையும் கொஞ்சம் சொல்லி வைங்க. கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை அவங்க அப்பா பண்ணையார் கிடையாது, 10 ஏக்கருக்கு ஓனர்லாம் கிடையாது. அவர் படித்த கல்வி தான் அவரை கொண்டு போய் இன்றைய உலகத்தின் உச்சாணி கொம்பில் உட்கார வைத்திருக்கிறது என்று சொன்னால் கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனை உயர்த்தி பிடிக்கும். உங்களுக்கு கல்வி என்பது ஒரு பாதுகாப்பு அரண் சார். நீங்கள் எல்லாத்தையும் வச்சு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது. மிகப்பெரிய செல்வத்தை வச்சு உங்களை பாதுகாத்துக்க முடியுமா? முடியாது. இந்த குங்கும போட்டு கவுண்டர்னு ஒரு படம் வந்திருக்கும். இந்த கல்வியோட முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்காகவே அந்த படம் நீங்கள் வேணால் யாராவது போட்டு பாருங்கள். அவங்க சத்யராஜோட அப்பா படிக்கலைங்கிறதால அதெல்லாம் சொத்துலாம் போயிடும். அது தன்னோட பையனை படிக்க வைக்கிறதுக்காக ஜவுளிகளில் வேலை செஞ்சு என்னென்னமோ கோல்மாலாம் பண்ணுவார். அது மாதிரி அந்த படிப்பது முக்கியத்துவத்தை நான் உணர்றேன், உங்களோட பேச்சில் வந்து உணர்றேன் நான். கல்விதான் ஒருவனுக்கு மிகப்பெரிய அரணாக எப்பொழுதும் இருந்து அவர்களை காப்பாற்றும் என்கின்ற காரணத்தினால் மட்டுமல்ல, ஒரு சிறுவன் அவன் வகுப்பறையில் போகிறான், அவங்க வாத்தியார் சொல்கிறாரு, இந்த பறவை இருக்கு இல்லையா, ஒரு பறவையை வரைஞ்சி போட்டு இந்த பறவை அழகாக இப்படி பறக்கும், 10 பறவையாக சேர்ந்து இப்படி பறந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த எலிவேஷனில் பறக்கும், இந்த மாதிரி பறக்கும்போது இந்த பறவை காற்றை கிழித்து கொண்டு பறக்கும் அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு. அந்த பையன் கேட்குறான், சார் போர்டில் வரைஞ்சி போட்டு சொல்கிறீங்க, இது எப்படின்னு எனக்கு புரியலையே அப்படிங்கிறான். சரி வாங்க அப்படின்னு சொல்லி வகுப்பறையிலேருந்து அந்த மாணவர்களை கூட்டிட்டு கடற்கரைக்கு போகிறார் அந்த ஆசிரியர். இப்பொழுது பாருங்கள் அப்படின்னு சொல்லி வானத்தில் பறக்கிற பறவையெல்லாம் காட்டி சொல்கிறாரு. இந்த பறவை எப்படி பறக்குதுன்னு தெரியுதா, காற்றை கிழிச்சிட்டு எப்படி பறக்குதுன்னு தெரியுதா, 30 பறவைகளாக எப்படி பறக்குதுன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு.
ஐயா இப்போ எனக்கு புரியுது, ஆனால் மனுஷனால் இந்த மாதிரி பறக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். கண்டிப்பாக மனுஷனால் ஒரு நாள் பறக்க முடியும். ஆனால் தயவு செஞ்சு அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்னா நீ ஃபிசிக்ஸ் படிக்கணும்டா, படித்தா உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஐயா அப்போனா நான் ஃபிசிக்ஸ் படிப்பேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு ஒரு ஆசிரியரிடம் கொடுத்த உத்தரவாதம் இந்த இந்திய தேசத்திற்கு அந்த சிறுவனை உலகமே கொண்டாடக்கூடிய ஜனாதிபதி அப்துல் கலாமாக மாற்றி கொடுத்தது என்று சொன்னால், உலகத்தை கனவு காணுங்க, பிள்ளைகளை கனவு காணுங்க என்று இளைஞர்களை தட்டி தூக்கிய ஒரு மனிதர், படிப்போடைய ஆழமான ஒரு கவிஞர். படிப்பு தான் உலகம்னு சொன்னவர். சார், எந்த மாநிலத்தில் இருந்து வேண்டுமானாலும் நீங்கள் இந்த கருத்துக்களை சொல்லிவிடலாம். அதிர்ஷ்டம் இருந்தால் போதும்பா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம், பணம் இருந்தால் போதும்பா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு கல்வியை விட அதிர்ஷ்டம்தான் பணம்தான் என்று பேசுவதற்கு இவருக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னே தெரியல. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை பெற்றோர்களுடைய ஒற்றை ஆசை, அடிப்படை ஆசை எதுவாக இருக்கும் தெரியுமா? என் புள்ள நல்லா படிக்கணும், என் புள்ள நல்லா படிக்கணும், அவனை நான் படிக்க வச்சுட்டா போதும், அவனை பார்த்துக்குவான். என்ன அவனை பார்த்துக்கணும்னு கூட கிடையாது, அவனை பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனுஷனும் அவனையும் பார்த்துக்கிட்டு இந்த சமூகத்தையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றால் அதற்கு அதிர்ஷ்டமோ பணமோ கை கொடுக்காது, அவர்களோடு இறுதி வரை வருகின்ற கல்விதான் கை கொடுக்கும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.